ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் முத்துமாணிக்கம்ங்க. இந்த பகுதியில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பகுதியில் நாங்கள் வாங்கி 2 வருஷம் ஆச்சுங்க. சரி உப்பாறு டேமுக்கு எப்படி தண்ணி வரும், நம்மளுக்கு தண்ணி வந்து விவசாயம் பண்ணலான்ட்டு வாங்கினோம். தண்ணியும் வர்றதில்லை, ஒன்றும் வர்றதில்லை. சரின்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேல் டெக்னாலஜியில் மழைநீர் சேகரிப்பு பண்ணி மழை வரும்போது மட்டும் பிடிச்சி வச்சு அதில் வந்து மண்ணில்லா விவசாயம் கயிறு பித்தில் வெல்டரையும் குடமிளகாயும் போட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு இப்போ இந்த செட்டு போடுவோம். மண்ணில்லா விவசாயம்னா இப்போ மண் நம்மளுக்கு நிறைய மருந்தடிச்சு கெட்டு போச்சுங்க. எத்தனை தண்ணி விட்டு நல்லது பண்ணாலும் மேலே வர்றதில்லை, செடிகள் வந்து வளராது. நம்ம இவ்வளோ முட்டுவலி போட்டு விவசாயி வந்து லாஸ் ஆகி போகிறாங்க. சரி இப்போ வந்து இஸ்ரேல் டெக்னாலஜியில் ஹைடெக்காக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த செட்டு போட்டு நிழல் குளர் வடைன்னு பேருங்க, பாலி ஹவுஸ். ஆமாம், அதுக்குள்ளே வந்து தட்பவெப்பங்களை சீதோஷ நிலையெல்லாம் கரெக்டாக கொடுத்துங்க. அதுக்குள்ளே ஹீட்டெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான சத்து எல்லாமே நியூட்ரிஷன்லாம் இயற்கையிலேயே கொடுத்து நம்ம விளைவிக்கிறோம். அதனுடைய முயற்சி இது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியம் இருக்குதுங்க. இதில் வந்து எப்படிங்கன்னா 4 கோடி ரூபா லோனு அப்படிங்கும்போது 1.25 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியம் கொடுத்துருது. நம்ம இது ஒரு 7 வருஷ லோனை பேங்க்கில் வாங்கி. ஆனால் அணைக்கு பக்கத்துலேயே இருக்குது நிலம், ஆனால் அணையில் தண்ணி இல்லை. தண்ணி வர்றதுக்கு உண்டான முயற்சிகளை அரசாங்கம் எடுக்குமா? இதுக்கு முன்னால் இருந்த கவர்மெண்ட்டு ரெண்டுமே 62 கட்டின டேமு மொத்தமாகவே 4 டைம் தான் தண்ணி வந்துருக்குதுங்கிறாங்க. மழை வேஞ்சா தான் வருங்க, வானம் பார்த்த பூமிக்கு தான். இதுக்கு உண்டான முயற்சி இதுவரையில் எந்த விவசாயி எடுக்கலின்னு தெரியல. நான் வந்து 2 வருஷம் தான் ஆச்சு, குறுகிய காலம். மற்ற விவசாயி போராடிக்கிறாங்க, நிறைய பேர் போராடிக்கிறாங்க. உப்பார் டேம் தண்ணி வேணுங்க. உனக்கு எந்த கால் பூச்சினாலும் இதுக்கு தண்ணி விடுறதுலையே தெரியல. ஆமாம், உங்கள் தோட்டத்தை பார்க்கலாம். தோண்டிட்டு இருக்கீங்க, என்ன காரணத்துக்காக? நமக்கு வந்து 7 ஏக்கரா இருக்குதுங்க. அந்த 7 ஏக்கராவில் நான் ஷெட்டு போட்டாச்சுன்னா அதில் மழை பெய்யும் போது மட்டும் அதில் வாய்க்கால் சிஸ்டம் பண்ணி பேப்பர்ஸ் பூமி இப்போ 7 ஏக்கராக்குள்ளே போகாது. மேலே ஷெட்டு போட்டதுனால இயற்கை குழியில் போட்டு மேலே வர்ற தண்ணியை சொட்டுலாம் வேஸ்ட் பண்ணி இந்த குழியில் வந்து தேக்கி வச்சுக்குவோம். இதெல்லாம் சுற்றி காங்கிரீட் போட்டு தேக்கி வச்சு அந்த வருஷம் போது அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறது. மழைநீர் சேகரிப்பு பண்ணைக்குட்டை கவர்மெண்ட்டே வெட்ட சொல்லுது. நம்ம இவ்வளோ வாழது காசு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம சொந்த செலவில் இதை பண்ணி லோனை போட்டு இதை பண்ணி அந்த விவசாயம் பண்ணுறதுக்காக இதை ஏற்பாடு பண்ணிட்டு இதெல்லாம் லேபர் குவார்ட்டர்ஸ் தங்கறதுக்கு பண்ணியிருக்கோம். இங்கே பணியாளர் வந்து ஒரு 25 லேபர் வேலை செய்வாப்பிள்ளைங்க. 25 லேபருக்கு வேலை கொடுக்குறோம். அப்புறம் அது போக இயற்கையில் வந்து நஞ்சில்லா விவசாயம், எந்த விதமான கெமிக்கல்ஸும் நாங்கள் பண்ணுறதில்லை. நஞ்சில்லா விவசாயிங்க. அப்புறம் கயிறு பித்தில் தான் வருது. தண்ணி எல்லாம் லிமிட்டாக தான் போகுங்க. நம்மளுக்கு எப்படி குளுக்கோஸ் எப்படி போகுது, ரொம்ப குளுக்கோஸ் எப்படி மனுஷனுக்கு போகுதுங்க, எமர்ஜென்சி வார்டில் கொடுக்குறோம். அந்த கண்டிஷனில் தான் செடிகளுக்கு சொட்டு நீர் பாசனம்னா அது சொட்டுன்னு விழுந்துட்டு இருக்குங்க. இது எவ்வளோ செடி எப்போ தேவையானதோ அப்போ மட்டும் இது கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகுங்க. அந்த மாதிரி இது வந்து கைசான்னு சொல்லிட்டுங்க, ஒரு குஜராத் கம்பெனி. அவங்க கூட டைப் பண்ணிட்டு இது போடுதுங்க. ஆமாம், அதான் வரும்போதே பார்த்தோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதான் என்னென்னு பார்க்கலான்னு ஒரு ஆர்வத்தில் வரும்போது இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல. முழுக்க இது வந்து இயற்கை சார்ந்ததுனுங்க. இப்போ கேன்சர் வருது, இப்போ மருந்தாகவே அடித்து நஞ்சத்தான் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். இப்போ இதில் நம்ம விளைவிக்கிற பொருள் வந்து மேக்ஸிமம் நஞ்சு 100% கிடையாது. நஞ்சில்லா உணவு. இதில் வந்து நம்ம வெள்ளரி, குடமிளகா, மஞ்சள் போடுறாங்க, இஞ்சி போடுறாங்க. அது கிளைமேட் சூழ்நிலைக்கு பொறுத்து அன்றைக்கி நம்மளுக்கு என்ன டிமாண்ட் இருக்குதோ அதை பொறுத்து நம்ம இது உள்ள பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது ஒன்று 3 மாதம் டைம் இருக்குது. 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணும் ப்ராஜெக்ட் ஒர்க்குங்க. நடந்துட்டு இருக்குது வேலைங்க. இதோட செலவினங்கள் என்ன? செலவினங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இது டோட்டலாக நம்மளுக்கு வேலை முடியும் போது 4 கோடி வந்துடுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியம் 50% கொடுக்குது. 50% வந்து பேங்க்கில் நம்மளுக்கு 10% கான்ட்ரிபியூஷனு. அப்புறம் பேங்க் லோனுங்க. இப்போது 4 கோடி ரூபாய் செலவு பண்ணி இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்கீங்க. ஆமாம். ஆனால் வந்து இன்றைக்கி விவசாயிகளோட சூழ்நிலை என்னென்னா, வெளியே வச்சோம்னா கிளைமேட்டு சூழ்நிலை, காற்று, மழை, பூச்சி தாக்குதல், இதுலேருந்து கடன் தான் வாங்கிட்டு இருக்காங்க. கடன் சுமையால் பல விவசாயிகள் வந்து உயிர் ஓட்டத்தை பார்க்குறோம். கஷ்டங்க. ஆனால் இவ்வளோ பெரிய முதலீடு போட்டு எப்படி லாபம் கிடைக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் சொல்கிறேங்கன்னா, நீங்கள் வெளியில் ஒரு வெள்ளரி செடி வச்சிங்கன்னா அது 1 கிலோ காய்க்கலாம், 1/2 கிலோ காய்க்கலாம், காய்க்காமையும் போகலாம். பூச்சி பாதி அரைச்சிரு. இதில் நான் வந்து 60,000 பிளான்டேஷன் வைக்கிறோம். 60,000 ஒரு செடி ஒன்று 5 கிலோ ஆவரேஜ் காய்க்கு, 8 கிலோ வரையில் காய்க்கு. ஆவரேஜ் நம்மளுக்கு 6 கிலோ போட்டாங்க கூட இதில் 1200 டன் 1 இயருக்கு இந்த பகுதி. ஆமாம்,
ஆவரேஜ் வியாபாரம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கும் போது 50 ரூபாய்க்கும் போது ம். நம்ம ஆவரேஜினுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா போட்டுக்கலாம். அப்போ 20 ரூபா போடும்போது 1000 டன் போடும்போது அதில் செலவீனம் பாதி போயிடும். லேபர் கூலி, கரண்ட் சார்ஜ், தண்ணி இல்லைன்னா கூட வெளியே விலைக்கு வாங்கி ஊற்றணும். ம். இதெல்லாம் கழிச்சது போக நம்மளுக்கு பேங்க் கட்டுறது கரெக்டாக இருக்குது. மற்ற விவசாயத்துக்கு இது பரவாயில்ல. ஆனால் துணிஞ்சு இறங்கணும். லாபம் இருக்கு, ஆனா அது ஆமா, தனி தைரியம் வேணும். தைரியம் வேணும். 4 கோடி கடன் ஆகி போச்சுன்னு சொத்து போயிருமில்ல, கண்டிப்பா. கட்ட முடியல, என்ன பண்ணுவீங்க? விவசாயம் எத்தனை பேர் தற்கொலை பண்ணுறாங்க நெல் போட்டு மழை வந்துச்சுன்னா? இப்போ வந்து இந்த உப்பாறு அணையை நம்பி இந்த இடத்த போட்டோம், அப்புறம் வந்துட்டு தண்ணீர் வெளியில் வாங்குறதா சொல்கிறீங்க. இந்த தண்ணீரை வந்து இங்கே வர வைக்கிறதுக்கு அரசுக்கு நீங்கள் உங்களோட கோரிக்கைகள் என்னுடைய கோரிக்கை என்னங்கன்னா, திருமூர்த்தி டேமோ அல்லது அமராவதி டேமில் இருந்து இந்த டேமுக்கு கண்டிப்பாக தண்ணி வருங்கிற எய்மில் தான் இந்த 62 இந்த டேமே கட்டியிருப்பாங்க. அதுக்கு கடுமையான முயற்சி 2 அரசாங்கம் இதுவரை எடுக்கலை. இப்போ புதுசாக வந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகுது, புது அரசாங்கம் இதுக்கு கடுமையான முயற்சி எடுத்து விவசாயிகளுக்கு கண்டிப்பாக இந்த டேமை நப்பி கொடுக்கலாம். வருஷத்தில் ஒரு டைம் உபரியாக தண்ணி காவிரியில் போகுது, அமராவதியில் போய் கடலில் கலக்கிற தண்ணியை மிச்சம் பண்ணால் கூட இந்த டேம் நம்பிடு. அதுக்கு உண்டான சோர்ஸு வாய்க்கால் தண்ணியை நீர் மேலாண்மையில் இதுக்கு தகவல் சொல்லி இம்மீடியட்டாக எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தாங்கன்னா 1 லட்சம் விவசாயிகள் பயனடைவாங்க இந்த ஏரியாவிலைங்க. அத்தனை விவசாயி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த டேமை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு. கிட்டத்தட்ட 50 வருஷமாக யாரும் கண்டுக்கிறது இல்லைங்க. அது சூழ்நிலை தான் வருது. நானே இங்கே டேம் பக்கத்தில் இருக்குது, தண்ணி வரும், நல்ல விவசாயம் பண்ணலான்னு தான் வாங்கினேன். ஆனால் இங்கே வந்து சூழ்நிலை பார்த்தோம்னா குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை. தென்னை மரம் சாஞ்சி கிடக்குது பார்த்தீங்களா, டேம் வரும் கிடையாது. கீழே போர் ஓட்டோம்னா 1000 அடிக்கு கல் தான், கிடையாதுங்க. வாய்க்கால் தண்ணி பாசனமும் இங்கே கிடையாது. டேமில் நம்பி வாங்கினாலுமே சரி, அந்த பக்கம் இருக்கிற விவசாயிகள் விவசாயம் அனைத்தும் நல்லா இருக்கணும்னு பார்க்குறோம். ஆமாம், நம்மளது வந்து இது குறுகிய தண்ணி இருக்கிறதுனால எல்லா விவசாயம் இதை பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக. அதனால் நம்ம இது கொஞ்சம் பண்ணியிருக்கிறோம். என்னுடைய கோரிக்கை என்னென்னா, அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த டேமை வந்து வருஷத்துக்கு ஒருக்காவது நப்பி கொடுங்க. கண்டிப்பாக. அதுதான் மீறின ஒரு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னென்னா, இவ்வளோ நாள் யாருமே அதை கண்டுக்கல. இந்த முள்ளை பிடிங்கி டேமை ஆழம் பண்ணி தண்ணி விட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்க விட்டாங்க கூட எங்களுக்கு போதுமான தண்ணி இதில் இருக்குது. அதை செஞ்சு கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் வந்து விவசாயி அனைத்தும் சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன சப்போர்ட் எங்கள் விவசாயி சார்பாக கண்டிப்பாக இருக்குங்க. எங்களுக்கு அந்த தண்ணியினுடைய முயற்சியை வந்து கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். இதுதான் என்னுடைய கடையாக கடமை. உங்களோட பொன்னான நேரத்தை கொடுத்தமைக்கு நன்றி, மகிழ்ச்சி. ஒருத்தர் மட்டும் நல்லா இருந்த இந்த செட்டை வந்து எல்லா விவசாயி பயன்படுத்தணும்னு நாங்கள் இப்போ கொடிசியா விவசாயி இதுலேயும் கூட ஸ்டால் போட்டோம். நிறைய விவசாயி வர்றாங்க, பார்க்குறாங்க. சிறு விவசாயியும் இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஆரம்ப காலத்தில் 25 சென்ட்டுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. அதை சரியாக பயன்படுத்த முடியறதில்லை. சரியான விளக்கங்கள் யாரும் கொடுக்காம போயிங்க. அந்த ஸ்கீம் இருக்கிறதே சரியாக பேருக்கு தெரியாமையும் போச்சு. இப்போ இதைவே நாங்கள் போய் இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கிறதே வந்து குஜராத், ராஜஸ்தான் போய் கற்றுட்டு வந்து தான் இங்கே தமிழ்நாட்டில் செய்கிறோம். அந்த அளவுக்கு விவசாயிகிட்ட விழிப்புணர்வு ஒன்றும் வரல. கண்டிப்பாக இல்லைங்க, அதுதான் மெயின். மகிழ்ச்சிங்க ஐயா, உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு. அடுத்து இன்னொரு எங்களுக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் இதை மக்கள்கிட்ட சேர்த்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் காதுக்கு போகிற அளவுக்கு நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். விவசாயி சார்பாக உங்களுக்கு நாங்கள் என்ன கடமைப்பட்டிருக்கோன்னு சொல்லவே முடியாது. எனக்கு தண்ணி கொடுக்கறது அந்த உலகத்திலே மிகப்பெரிய விஷயம். எதை வேணாலும் பண்ணலாம், ஆனால் ஒரு மனுஷனுக்கு வந்து நீர் தான் மெயின். நீர் அமையாது உலகங்கிற மாதிரிங்க, தண்ணி தான் மெயின். தண்ணி யார் கொண்டு வந்து சேர்த்துறாங்களோ அவங்க காலங்காலத்துக்கு பேர் சொல்லுங்கள். அந்த வேலையை முதலமைச்சர் கண்டிப்பாக காது கொண்டு போய் சேர்த்துனீங்களா அவர் செஞ்சிருவார். சரி.